ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி கடைகள்லாம் கிடைக்கிற மாதிரி சூப்பரான டேஸ்ட்டில் சமோசா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஈவினிங் டீ டைமுக்கு ரொம்ப சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் கிவ்அவே அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம். வீடியோ லிங்க் ஃபஸ்ட் கமெண்டில் கொடுக்குறேன், கண்டிப்பாக பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். அதுக்கு ஃபஸ்ட்லாம் ஒரு பவுலில் 2 கப் மைதா மாவு எடுத்திருக்கேன். அப்புறமா கொஞ்சமாக ஓமம் எடுத்துக்கோங்க, ஒரு 1/4 டீஸ்பூன் போல். அதை கையில் வச்சு லைட்டாக இது போல் க்ரஷ் பண்ணிவிட்டு அப்புறமா சேர்த்துக்கோங்க, நல்ல ஃப்ளேவர் இருக்கும். மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. அப்புறமா இது கூட நான் வெண்ணெய் சேர்த்துருக்கேன். வெண்ணெய் இல்லை அப்படின்னா டால்டா, எண்ணெய் இதுக்கு பதில் யூஸ் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. எனக்கு கிட்டத்தட்ட 3/4 கப் போல் தண்ணி கரெக்டாக இருந்தது. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இது போல் பிசைஞ்சு எடுத்துக்கிட்டேன், கொஞ்சம் டைட்டோவாக. இது இருக்கட்டும், ஒரு அரையிலேருந்து 1 மணி நேரம் போல் வச்சுருங்க. ஒரு துணி வச்சு மூடி வச்சிடலாம். இது அப்படியே இருக்கட்டும். சமோசாக்குள்ளே வைக்க ஃபில்லிங்க்கு 3 உருளைக்கிழங்கு வேக வச்சு தோல் உரித்து வச்சுருக்கேன். இதை அப்படியே கையிலேயே லைட்டாக மசிச்சு விட்டுக்கலாம். ஒன்றும் பதியாக இருக்கணும், மேஷர் யூஸ் பண்ண வேண்டாம். பாருங்கள், இந்த மாதிரி உருளைக்கிழங்கு கொஞ்சம் கொஞ்சம் பெரிய பீசஸாகவே இருக்குது. ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. சூடானதும் 1 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு நான் மிளகாய்த்தூள் சேர்க்கலை. 3 பச்சை மிளகாவை கொஞ்சம் பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். இது கூடவே 2 மீடியம் சைஸ் வெங்காயம், அதுவும் குட்டியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கிறேன். லைட்டாக இதை கலந்துக்கலாம். அடுத்து ஒரு சின்ன துண்டு இஞ்சியை பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கிறேன். இதுக்கு பதிலாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டீஸ்பூன் கூட சேர்த்துக்கலாம். வெங்காயம் இது போல் கண்ணாடி பதத்துக்கு வந்ததுக்கப்புறமா 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 கொத்து கருவேப்பிலை, அப்புறமா ஒரு 1/2 கப் போல் பச்சை பட்டாணியை 10 நிமிஷம் சுடுதண்ணியில் போட்டுட்டு அப்புறமா வாஷ் பண்ணி எடுத்து சேர்த்துருக்கேன். ஃப்ரெஷ் பட்டாணி கிடைக்குதுன்னா அப்படியே போய் சேர்த்துடலாம். நான் இது பேக்கெட்டில் இருக்குள்ள அந்த பட்டாணி சேர்த்துருக்கேன், அதனால் சுடுதண்ணியில் போட்டு அப்புறமா சேர்த்துருக்கேன். இது போல் நல்லா கலந்ததுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். கூடவே நம்ம மசிச்சு வச்சுருந்தோம்ல உருளைக்கிழங்கு, அதுவும் சேர்த்துக்கலாம். கடைசியாக மசாலாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போது இது எல்லாத்தையும் நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது போல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு வேளை உருளைக்கிழங்கு கொஞ்சம் பெரிய பீசஸாக இருந்ததுன்னா ஸ்பூன் வச்சு லைட்டாக அப்படியே மசிச்சு விட்டுக்கோங்க. அவ்வளோதான், மசாலா ரெடி. கடைசியாக ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சமாக சாட் மசாலா சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல் தான், இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைண்டா ஸ்கிப் பண்ணிடலாம். கொஞ்சம் மல்லி இலைகளும் சேர்த்துட்டு கலந்துட்டோன்னா அவ்வளோதான், மசாலா ஃபில்லிங் ரெடி. இதை அப்படியே ஒரு பவுலுக்கு மாற்றி வச்சுக்கோங்க, சூடாகட்டும். இது இருக்கட்டும். நம்மளோட மாவு ரெடியாக இருக்குது. இதிலேருந்து கொஞ்சமாக எடுத்து ரவுண்ட் பண்ணிவிட்டு அழகாக நம்ம தேய்ச்சி எடுத்துக்கலாம். இதை லைட்டாக அப்படியே விரிச்சிக்க வேண்டியதான். ரவுண்ட் ஷேப்பாக பண்ணாமல் கொஞ்சம் நீளமாக அந்த ஓவல் ஷேப்புக்கு பண்ணிக்கோங்க. இதே போல் 2 சைடும் ஈவனாக இருக்கிறது போல் மட்டும் திரட்டி எடுத்துக்கோங்க. அப்போ தான் நமக்கு ஃபோல்ட் பண்ணுறதுக்கு கரெக்டாக வரும். இதை 2ஆக அப்படியே கட் பண்ணிக்கலாம். இதிலேருந்து ஒரு பீஸ் மட்டும் எடுத்துகிட்டு இதோட ஓரங்களில், இந்த ஓரங்களில் மட்டும் தண்ணி தொட்டு அப்ளை பண்ணிக்கோங்க. இது போல் 2 சைடும் அழகாக அப்படி ஃபோல்ட் பண்ணிக்கலாம். வாட்டர் அப்ளை பண்ணியிருக்கிறதுனால நல்லாவே ஒட்டிடும். இது போல் ஒட்டிட்டிங்கன்னா அழகாக நமக்கு கோன் ஷேப் கிடச்சிரும். ஃபுல்லாகவே ஃபில்லிங் வச்சுக்கோங்க. லைட்டாக ஒட்டுவோம்ல அந்த இடத்துக்கு மட்டும் ஸ்பேஸ் விட்டுக்கலாம். இதை நம்ம ஒட்டுருவோம்ல அந்த இடத்துல கொஞ்சமாக தண்ணி தொட்டுக்கலாம். அப்போது தான் நமக்கு டைட்டாக சீல் ஆகும். ஃபஸ்ட்டு இதுக்கு ஆப்போசிட்டில் குட்டியாக ஒரு ஃபோல்ட் பண்ணிவிட்டு அதை இது கூடவே சேர்த்து அப்படியே ஒட்டிட வேண்டியதான். கொஞ்சம் டைட்டாக மட்டும் ஒட்டிக்கோங்க. நம்ம லைட்டாக கேப் இருந்தது அப்படின்னா மசாலா ஃபில்லிங் எல்லாம் எண்ணெயில் வந்துடும், அப்புறம் எண்ணெயும் வேஸ்ட் ஆகிடும். அவ்வளோதான், நம்மளோட சமோசா பொரிக்கிறதுக்கு தயாராக இருக்குது. இதே போலவே இருக்கிறது எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நமக்கு பொரிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதை ஒரு பிளேட்டில் வைக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக மாவை டஸ்ட் பண்ணிவிட்டு அப்புறமா வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம எடுக்கக்குள்ளே கரெக்டாக ஒட்டாமல் இருக்கும். நம்ம எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு எடுக்கிறப்போ எண்ணெய் மிதமான சூடில் இருக்கிறது போல் செக் பண்ணிக்கோங்க. ஒவ்வொன்றா எடுத்து பொறுமையாக உள்ளே சேர்த்துருங்க. போட்டதுக்கப்புறம் லைட்டாக இது போல் பொரிஞ்சு வரணும். எண்ணெய் மிதமான சூடில் வச்சு பொரிக்கிறப்போ மேலே நல்லா ஷைனாக அழகாக இருக்கும். டெம்பரேச்சர் அதிகமாக இருக்கிறப்போ மேலே குட்டி குட்டி பபுள்ஸ் ஃபார்ம் ஆகிட்டு பார்க்குறதுக்கு அன்ஈவனாக இருக்கிறது மாதிரி இருக்கும். அதுக்காக தான் போட்டு லைட்டாக செட் ஆனதுக்கப்புறமே கலந்துக்கிட்டே இருங்க. அப்போ தான் எல்லா சைடும் நமக்கு ஈவனாக கலர் சேஞ்ச் ஆகி பொரிஞ்சு வரும்.
இது லைட்டாக மேலே எலும்பி வந்துடும் கொஞ்ச நேரத்தில். அதுக்கப்புறமா திருப்பி விட்டுட்டே இருங்க. இல்லைன்னா ஒரே இடத்துல நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வந்துடும். இப்போ பாருங்கள், கலர் லைட்டாக சேஞ்ச் ஆகியிருக்கு. இன்னும் கொஞ்ச நேரம் போல் இருந்ததும் நம்ம வெளியில் எடுத்துடலாம். நல்லா அழகாக பொன்னிறமாக நிறம் மாறி வந்ததுக்கப்புறம் வெளியில் எடுத்துட்டோன்னா அவ்வளோதான், நம்மளோட சமோசாலாம் ரொம்ப சூப்பராக டீ டைமுக்கு ரெடி ஆகிடும். நல்லா சூடாக டீ காஃபி கூட வச்சு சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிடுங்க. உங்களோட பெரிய பெரிய சப்போர்ட் கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அதே போலவே நம்ம சேனலில் எல்லாரும் ரொம்ப பாசிட்டிவாக கமெண்ட் பண்ணுறீங்க, அதுக்கும் ரொம்பவே தேங்க்ஸ். இதே போல் தொடர்ந்து உங்களோட ஆதரவு கொடுங்க. நம்ம சேனல் மானிட்டேஷன் ஆனதுக்கப்புறம் கிவ் அவே இன்னும் கொஞ்சம் பெருசாக பண்ணலாம். இப்போது இருக்கிற இந்த கிவ் அவேக்கு எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹாவ் ஏ நைஸ் டே.